ஹே கைஸ், கிறிஸ்மஸ் வரப்போகுது. கிறிஸ்மஸ்னாலே முதல்ல மைண்டுக்கு வருது கிறிஸ்மஸ் ஸ்டார் தான். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா வீட்லயும் கலர் கலரா கிறிஸ்மஸ் ஸ்டார் தங்கும். இன்னைக்கு வீடியோல வேற லெவலான ஸ்டார் தான் மேக் பண்ண போறோம். போன வீடியோல நார்மலான கிறிஸ்மஸ் ஸ்டார் தான் மேக் பண்ணேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் ஸ்டார் ஸ்டார் காண பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, வேற லெவலான 7 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்டார் தான் நீங்க மேக் பண்ண போறோம். இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் ஈஸியா வீட்லயே மேக் பண்ணலாம். வாங்க அந்த ஸ்டார் எப்படி மேக் பண்ணலாம் குயிக்கா வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த A4 ஷீட் வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கணும். நீங்க வந்து A4 ஷீட் அப்படி இல்லைன்னா சார்ட் எடுத்துக்கலாம். அப்படின்னா A4 ஷீட்ல கூட கலர் A4 ஷீட்டுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து பாதியா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து சென்டர் லைன் கிடைச்சிருக்கா, அந்த சென்டர் லைன்ல 2 சைட்ல இருக்கிற ட்ரையாங்கிளையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும். அது எப்படின்னா கரெக்டா அந்த சென்டர் லைன்ல டச் ஆகாம கொஞ்சம் சைடு தள்ளி நமக்கு வந்து எக்ஸஸா லைட்டா போர்ஷன் இருக்கிற மாதிரி சைடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும். நல்லா பாருங்க, இதுல சென்டர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஃபோல்ட் பண்ணணும். இதே மாதிரி அங்கிட்டு உள்ள போர்ஷன் இருக்கா, அதையும் நம்ம அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு நம்ம இப்படி ஃபோல்ட் பண்றோம்னா, நம்ம வந்து இது ரெண்டே வந்து க்ளூ போட்டு ஒட்ட வேண்டியது இருக்கும். அதனால நம்ம க்ளூ ஒட்டுறக்காண்டி எக்ஸஸா நமக்கு வந்து போர்ஷன் தேவைப்படுமா, அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி ஒட்டிக்கிட்டோம். இப்போ இந்த ரெண்டையுமே இந்த மாதிரி கரெக்டாக தள்ளி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு கரெக்டா. இப்போ நம்ம க்ளூ எடுத்துக்கலாம். க்ளூ எடுத்து நான் வந்து க்ளூ போட்டு இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு சைடில் அந்த இதில் மட்டும் க்ளூ போடுங்க. நீங்கள் க்ளூ போடும்போது கேரக்டலாக போடுங்க. அந்த க்ளூ வந்து நமக்கு வந்து இந்த உள்ள அடியில் பேப்பரில் பற்றக்கூடாது, பட்ட நமக்கு வந்து அது ரெண்டும் ஒட்டிக்கிடும். இப்போ இந்த க்ளூ போட்டதுக்கப்புறம் நான் வந்து கரெக்டாக அந்த க்ளூ போட்டதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம விரிச்சு பார்க்கணும். நம்ம ஏன்னா விரிக்கும் போது நமக்கு வந்து அந்த உள்ள வந்து கரெக்டாக கோன் ஷேப்பில் நமக்கு வந்து இந்த மாதிரி கேப் இருக்கணும். அப்படி நம்ம உள்ள ஒட்டிட்டு தான் இதை எடுத்து விட்டுருங்க. உள்ள ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி ஃபுல்லாக கேப் இருக்கணும். இப்போ அதை நான் வந்து ப்ரெஸ் பண்ணி நான் நீட்டாக ஆக்கிடுறேன். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்திருக்கா கோன் மாதிரி. இப்போ நமக்கு இதில் டைமென்ஷன் மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நான் வந்து டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் எடுத்து 5.5 சென்டிமீட்டர். அதாவது நம்ம இந்த இது இருக்கா, இதுல வந்து சென்டரா நமக்கு அங்கே லைன் தெரியுது, அந்த லைன்ல இருந்து கொஞ்சம் 5.5 சென்டிமீட்டர் நல்லா பாருங்க, 5.5 சென்டிமீட்டருக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி 5.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணக்கப்புறம் அந்த சென்டர் டாட்ல இருந்து இந்த எட்ஜ் இருக்கா, அதுக்கு ஒரு லைனும் அந்த எட்ஜுக்கு ஒரு லைனும் நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வந்துருக்கா. இந்த ட்ரையாங்கிள் பேஸ் வந்து நமக்கு வந்து தேவையில்லை, அதனால நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுலேயுமே டைமென்ஷன் மார்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ கீழே வந்து சென்டராக இருக்கா, அதுலேருந்து ஸ்கேலை வச்சு நீங்கள் கரெக்டாக 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம இங்கே 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கோமா சென்டர்லேருந்து, அதே மாதிரி இந்த 2 சைடு எட்ஜிலையுமே 1 சைடு, இந்த சைடு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த சைடு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ண, இதுக்குன்னா நமக்கு வந்து ஈவனாக கரெக்டாக இருக்கிறதுக்கு. இப்போ இந்த சென்டர் லைன்லேருந்து 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கோமா. இப்போ 3 இதுலேயுமே நமக்கு வந்து 1 சென்டிமீட்டர் ரீடிங்ஸ் இருக்குது. இப்போ இந்த சென்டர் லைனை இந்த சைடு இருக்கிற 1 சென்டிமீட்டருக்கு சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடு அந்த சென்டர் லைன்லேருந்து 1 சென்டிமீட்டருக்கு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் வித்தில் நமக்கு வந்து 2 சைடு போர்ஷன் கிடச்சிருக்கா ஈவனா. இப்போ அதை வந்து நம்ம வந்து சென்டராக ஒரு ட்ரையாங்கிளை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ட்ரையாங்கிள் நமக்கு தேவையில்லை, இந்த மாதிரி சென்டராக ட்ரையாங்கிளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் கட் பண்ணக்கப்புறம் நமக்கு இந்த சைடு 2 எட்ஜ் இருக்கா, அந்த எட்ஜ்லேயுமே நம்ம கட் பண்ண வேண்டியது வரும். அதில் வந்து ட்ரையாங்கிள் இருக்கா, அந்த ட்ரையாங்கிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து 3 சைடுமே இந்த மாதிரி கட் பண்ணியாச்சா. இப்போ இந்த 2 சைட்லையுமே நம்ம வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும். அதுக்காண்டி நான் ஸ்கேலை வச்சு 2 சைடில் இருக்கிற அந்த ஈவனாக இருக்கிற போர்ஷன் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு வந்து முக்கியமாக யூஸ் ஆகும். நம்ம ஸ்டார் வந்து மேக் பண்ணும்போது நம்ம ஒன்றுக்கு வந்து ஒட்டுறதுக்கு வந்து இதான் முக்கியமாக யூஸ் ஆகும். இப்போ இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. பின்னாடி இருக்கா 2 சைடு, அதே மாதிரி அது வந்து நமக்கு தேவையில்லை, வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சைடில் அந்த இது இருந்தால் போதும், மற்ற போர்ஷன்லாம் வெட்டிக்கலாம். இப்போ இதுலேயுமே நமக்கு வந்து சைடு எக்ஸஸாக இருக்குது, அதையும் நான் அந்த மாதிரி சைடு வந்து வெட்டிக்கிடுறேன். இப்போ வந்து இந்த ஃபோல்டு பண்ணுறதுலையுமே நமக்கு வந்து பின்னாடி பார்த்தா எக்ஸஸாக போர்ஷன் இருக்கக்கூடாது, அதையும் நம்ம நீட்டாக வெட்டிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக நமக்கு வந்து ஒரு கோன் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து இதே ப்ராசஸில் இதே மாதிரி 6 இது வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 6 பீஸுமே ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு பீஸை வந்து ஒட்டலான்னு பார்க்கலாம். இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ப்ராசஸ், கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து இந்த ஒரு பீஸில் அந்த நம்ம ஃபோல்டு பண்ணுறக்காண்டி போர்ஷன் இருக்கா, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளூ வந்து நீங்கள் ஈவன் அப்ளை பண்ணக்கப்புறம் நான் வந்து இதை தேய்ச்சி எடுக்கிறேன். இப்போ வந்து இதில் நம்ம இன்னொரு பீஸ் எடுக்கலாம். இப்போ நம்ம அந்த எடுத்த இன்னொரு பீஸில் வந்து கரெக்டாக இதை வந்து அப்படியே உள்ளே வைக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ கீழே உள்ளது வந்து நம்ம க்ளூ போட்டது, மேலே வந்து தனி பீஸு. இப்போ இந்த க்ளூ போட்ட பீஸை
இந்த மேலே உள்ள பீஸ்க்கு உள்ளக்க, அதாவது ரெண்டு வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி உள்ளக்க வச்சு அந்த ஃபோல்டு பண்ணுறத இப்போ நான் வந்து உள்ளக்கெல்லாம் நம்ம க்ளூ போட்டு மாட்டிட்டு இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும். இது மாதிரி நீங்கள் வந்து நீட்டாக பெர்ஃபெக்டாக ஒட்டிட்டா உங்களுக்கு வந்து சூப்பர் ரெடி ஆயிரும். கரெக்டாக பாருங்கள், அந்த பீஸ் வந்து கரெக்டாக உள்ளக்க வைக்கிற மாதிரி வச்சு நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேனா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து க்ளூ போட்டு ஒட்டினதுக்கப்புறம் இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு பீஸே மேலே ஒட்டிக்கிடுறேன். மொத்தம் நீங்கள் இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரியே 3 கோணம் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா ஒட்டிக்கோங்க. நமக்கு இதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். இந்த 3 கோணையுமே நம்ம வந்து ஒன்று ஒட்டிக்கோங்க. இதே நம்ம வந்து நார்மலாக 5 பெட்டல் இருக்கிற மாதிரி பண்ணால் நம்ம வந்து 5 சேர்த்து ஒட்டிடலாம். இது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக 7 பெட்டல் இருக்கிற மாதிரி பண்ணுறோமா, அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 3 போர்ஷன் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம 3 கரெக்டாக ஒட்டிட்டோமா, இப்போ நமக்கு வந்து விரிச்சா அந்த மாதிரி ஸ்டாரில் வந்து 3 போர்ஷன் மட்டுமே இருக்கும். ஆனால் நமக்கு வந்து இப்போமே ஃபுல் இதே ஒட்டிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து 7 பெட்டல் ஸ்டார் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து இடையில வந்து ஒரு பெட்டல் பெருசாக தேவைப்படுது. அப்போ அது கேப் விடுற மாதிரி இப்போ இந்த 3 இதுவும் பண்ணியிருக்கோமா, இது தனியாக வச்சுட்டு இதே தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பெருசாக இருக்கிற ஒரு பெட்டல் பண்ணணும். அதுக்காண்டி 2 ஷீட்டை வந்து நான் ஒன்றா ஒட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு பெட்டல் வந்து கொஞ்சம் டைமென்ஷன் பெருசாக இருக்கணும். அப்போ அந்த பெருசாக நமக்கு வந்து A4 ஷீட் காணாத, அதனால 2 A4 ஷீட்டை வந்து நான் வந்து ஒன்றா ஒட்டிக்கிடுறேன். அந்த 2ஐயும் நான் வந்து ஒன்றா க்ளூ போட்டு ஒட்டினதுக்கப்புறம் நான் சைடில் எக்ஸஸ் பர்சன்டாக கட் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதுவும் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தேவைப்படுது. அதனால நான் இதையும் ஸ்கொயர் ஷேப் வேணுங்கிறதுக்காக இதை வந்து நான் வந்து ஆஃப் ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் க்ளூ ஒட்டுறது வந்து கொஞ்சம் கொழுங்கால, அதனால அந்த ஸ்கேலை வச்சு ஷேப் பண்ணிக்கிடுறேன். இப்போ வந்து கரெக்டாக க்ளூ ஒட்டிச்சு. இப்போ இதையுமே நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஆகணும். அதுக்காக நான் வந்து இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிக்கிட்டு மிச்சம் இருக்கிற பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்தது. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப் வரும். இப்போ நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாற்றிட்டேன்னா இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இப்போ இதை வந்து நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி சென்டர் லைன் இருக்கா, நம்ம வந்து எப்பவும் பண்ணுவோமா அது மாதிரி. இதில் முக்கியமாக என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இந்த பீஸை வச்சு பார்த்தா பாருங்கள், நமக்கு வந்து இந்த பீஸோட அகலம் தான் நமக்கு இருக்கணும். அதாவது நம்ம வந்து பீஸ் நீளமாக இருக்கணும்னா நம்ம அட்டாச் பண்ணும் போது இந்த மேலே மாட்டர் வந்து நமக்கு வந்து ஒரே சைஸில் இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பீஸோட சைடோட டைமென்ஷன் மட்டும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அந்த லென்த்தை மேலே வரைக்கும் மார்க் பண்ணிக்கிட்டு, அப்போ நமக்கு வந்து அந்த அட்டாச் பண்ணுற இடத்தோட வந்து இந்த பெரு பீஸுக்குமே நமக்கு ஒன்றா தான் வரும். நம்ம மற்றபடி லென்த்து கூட இருக்கும். அந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டு இதை வந்து அப்படியே இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டுறேன் நீட்டாக. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம க்ளூ ஒட்டுறதுக்காண்டி எக்ஸஸ் பீஸை மட்டும் விட்டுட்டு அந்த நேர் லைனுக்கு எப்பவும் போல் நமக்கு வந்து கட் பண்ணிக்கிடுறேன். க்ளூ ஒட்டுறதுக்காக மட்டும் கொஞ்சம் அந்த லைனுக்கு வெளியே வச்சு மிச்சத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், லைன்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தனியாக இருக்கா. இப்போது இதை வந்து விரிச்சு விட்டுக்கிட்டு நம்ம வந்து அந்த சைடுமே அதே மாதிரி பண்ணணும். அதுக்கு வந்து திரும்ப நம்ம ரீடிங் எடுக்க தேவையில்லை. இதை அப்படியே எப்பவும் போல் ஃபோல்டு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற இதே அளவில் வந்து அதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஈஸியான வசதி தான், திரும்ப மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாதையாக மடித்து இந்த இருக்கிற அளவுக்கே நம்ம அந்த பீஸே மாற்றுறதுக்காக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 பீஸும் நம்ம வந்து இப்போ வந்து கரெக்டாக அந்த டைமென்ஷனுக்கு வந்துட்டா இது வந்து நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரியே நம்ம நீட்டாக எப்பவும் போல் அந்த ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த சென்டர் லைன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இதையும் ஃபோல்ட் பண்ணி இது 2ஐயும் நம்ம க்ளூ போட்டு ஒட்டுற வேலை தான். 2ஐயும் ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு ஒட்டணும். மேலே உள்ளதில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணணும். கீழே உள்ளதில் வந்து க்ளூ இல்லாத மாதிரி மேலே மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து இதை எப்பவும் போல் நீட்டாக ஒட்டிக்கலாம். இப்போ இதை ஒட்டும் போது கேர்ஃபுல் ஒட்டுங்க. நான் உள்ள நமக்கு வந்து க்ளூ அப்ளை ஆகிட்டா நம்ம வந்து இந்த கோன் ஷேப்பில் வராது. நம்ம நீட்டாக அப்ளை ஆகிட்டா இப்போ வந்து நம்ம வந்து சூப்பராக இதை வந்து ஸ்கேலை வச்சு நீட்டாக பண்ணி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது நமக்கு வந்து சூப்பராக ஒரு கோன் ஷேப்பில் ரெடி ஆகிட்டு எப்பவும் மாதிரியே. இப்போ இதுலேயுமே நமக்கு வந்து இன்னும் முடியலை. நமக்கு வந்து இன்னும் அதே மாதிரி நமக்கு பெர்ஃபெக்டாக வேணும். அதாவது இப்போ நம்ம பண்ண முந்தின பீஸ் மாதிரி, அப்போ அந்த முந்தின பீஸ் இந்த மாதிரி மேலே உள்ள இது வந்து ஈக்குவலா, அதாவது தெரியுதா, அதோட மேலோட லென்த்து நம்ம கரெக்டாக ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதே ஷேப்பில், அதாவது சைடு இருக்கா, சைடு வந்து நம்ம இதோட ஃப்ரண்ட்டும் அதோட ஃப்ரண்ட்டும் நமக்கு வந்து ஒரே சைஸில் வேணும். அதுக்காக கரெக்டாக அதை மட்டும் ஈவனாக வச்சுட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு வந்து மேலே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் 2 இதோட சைடும். அப்போ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அந்த டைமென்ஷனுக்கு வரக்காண்டி நம்ம மேலே உள்ளது வந்து நீட்டாக நான் வந்து ட்ரா பண்ணிக்கிடுறேன். மார்க்கிங்ஸ் எடுத்து அதை வச்சு இதே மாதிரி ட்ரா பண்ணிட்டேன்னா இப்போது இந்த போர்ஷன் நம்ம வந்து வெட்டி எடுத்துலாம். இதை நம்ம வெட்டி எடுத்து நமக்கு வந்து எப்பவும் இருக்கிற கோன் மாதிரி வந்துடும். அதனால் நான் வந்து எப்பவும் போல் அதை நீட்டாக வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நம்ம நார்மலாக பண்ணுற கோன் மாதிரி ஆகிட்டா. இப்போ இதுலேயே நம்ம அதே மாதிரி நம்ம சென்டரில் ட்ரையாங்கிளை கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 சைட்லேயுமே கரெக்டாக லைன் மாதிரி அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறக்காண்டி இருக்கிற மாதிரி நம்ம மடக்கி விட்டுக்கணும். நான் இதை வந்து ஈஸியாக ஸ்கேல் இல்லாமல் நார்மலாக மடக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 சைடு மடக்கி விட்டாச்சா, அதே மாதிரி நம்ம பின்னாடி வந்து நமக்கு தேவைப்படாது அது எக்ஸஸ் போர்ஷன், அதையும் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதேமாரி தான் முக்கியமானது இருக்குது. இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம வந்து சென்டராக வச்சு மற்ற பீஸெல்லாம் அசம்பிள் பண்ண போகிறோம். நான் சைடு வெட்டிட்டேன்னா இதில் எக்ஸஸ் பீஸ் இருக்கும், நம்ம அதை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு இது ஒரு கோன் மாதிரி ரெடி ஆகிட்டா நீட்டாக. இந்த கோன் தான் வந்து லென்த்தாக இருக்குது, இதான் முக்கியம். இப்போ இந்த கோன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 பண்ணியிருக்கோமா, அந்த 3 போர்ஷனுக்கு அடுத்து இந்த கோன் வைக்கணும் பெருசு.
அப்புறம் இதுக்கப்புறம் அடுத்து 3 அசம்பிள் பண்ணணும். இப்போ நான் இதே அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருந்த பெருசை இந்த பெருசில் வந்து நான் வந்து அந்த பெரிய கோனில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணணும்ல ஒரு 3 கோனை சேர்த்து நம்ம நார்மல் சைஸில் அந்த கோனை இது மேலே வச்சு இந்த எக்ஸஸ் பீஸை வந்து அந்த கோனுக்குள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணி நான் எப்பவுமே ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கிட்டுறேன். நீங்கள் வந்து மாற்றி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நீட்டாக வராது. அதாவது நடுவில் வந்து உங்களுக்கு அந்த பெரிய பீஸும் சுற்றி உங்களுக்கு இந்த சைடு அந்த சைடு உங்களுக்கு வந்து 3 பீஸ் இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் இங்கே அந்த பெரிய பீஸ் ஒட்டிட்டேன்னா ஒட்டிட்டு நமக்கு வந்து இந்த சைடு 3 பீஸ் இருக்கா, அப்போ அதே மாதிரி நமக்கு வந்து இந்த சைடு 3 பீஸ் வேணும். அதுக்காக நான் ஒவ்வொரு பீஸையாக கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டிக்கிடுறேன். நமக்கு மிச்சம் இருக்கிற 3 பீஸையும் நான் ஒட்டிக்கிடுறேன். இப்போ நம்ம பெர்ஃபெக்டாக 7 பீஸுமே ஒட்டியாச்சு. அதாவது சென்டர் அந்த பெரிய பெட்டல், இந்த சைடு 3 அந்த சைடு 3 மாதிரி ஈவனாக ஒட்டியாச்சு. இப்போ வந்து நான் வந்து விரிச்சு காமிக்க பாருங்கள், நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கா. இப்போது இந்த இது வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு நல்லா இது வந்து சேஃப் கரெக்டாக பாருங்கள். அந்த சென்டராக வந்து நமக்கு வந்து பெரிய பெட்டலும் சுற்றி நமக்கு இந்த சைடு 3 அந்த சைடு 3 லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 3 பெட்டல் இருக்கா. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து அந்த இதுலேயே அது மாதிரி எக்ஸஸாக பீஸ் இருக்குமா, அதுவும் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா லாஸ்ட்டு நம்ம வந்து த்ரெட்டு தான் கட்ட போகிறோம். அதனால் அந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணிடலாம். இப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை வந்து நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கு நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணுறோம், நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி. இப்போ இதையுமே பாதியாக வச்சுட்டு இந்த 2 ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிக்கணும். எதுக்குன்னா நம்ம வந்து அந்த ஸ்டாரில் வந்து நம்ம வந்து ஹோல் போட்டு த்ரெட்டு கட்டணும். அப்போ ஹோல் போடும்போது அது வீக் ஆகாமல் இருக்கிறக்காண்டி இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு பேப்பர் வந்து உள்ளே வைக்க போகிறோம். அதுக்காண்டி நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிக்கிடுறேன். ஸ்ட்ராங்காக இருக்கிறக்காண்டி 2 பேப்பரை சேர்த்து வச்சு நம்ம வெட்டுவோம். இப்போ நமக்கு வந்து மொத்தம் 2 பீஸ் கிடச்சிருக்கா. ஒவ்வொரு பீஸையும் நம்ம இந்த எண்டில் ஒன்று அந்த எண்டில் வந்து ஒட்டணும். கண்டி நான் வந்து இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாரில் வந்து இந்த சைடு இருக்கிறதுல வந்து ஒரு இதையும் அதே மாதிரி அந்த சைடு ஒட்டணும். கரெக்டாக பாருங்கள், அந்த கொஞ்சம் சென்டர்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி ஒட்டணும். இதில் வந்து நம்ம இதில் தான் ஹோல் போட போகிறோம். அதுக்காண்டி தான் இதே மாதிரி நம்ம வந்து அந்த பெட்டல்லையும் நம்ம வந்து ஒட்டணும். அதுக்காண்டி நான் இன்னொரு இருக்கிற ரவுண்ட் ஷேப்லையும் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பெட்டல்லையும் நான் ஒட்டிக்கிடுறேன். இதே மாதிரி வந்து 2 இதுலேயும் ஒட்டிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அட்டை இல்லைனா ஒரு சார்ட் கூட இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நான் பேப்பர் 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன். வந்து 2 சைடு ஒட்டியாச்சா. இதுதான் நமக்கு வந்து முக்கியம். எதுக்குன்னா நம்ம வந்து ஹோல் போட்டுன்றக்காண்டி நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி இப்போ வந்து நான் லீஃபில் எடுத்து நான் 2லேயே ஹோல் போட்டுக்கிறேன். இப்போ வந்து 2லேயுமே நம்ம வந்து ஈவனாக வந்து ஹோல் போட்டாச்சா. இந்த ஹோலில் வந்து நம்ம வந்து த்ரெட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காண்டி நம்ம வந்து ஒரு த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஒரு த்ரெட் எடுக்கலாம். த்ரெட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு எண்டை வந்து நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா அந்த நாட்டு வந்து நமக்கு வந்து அந்த ஹோல் கூடி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ நாட் போட்டுக்கிட்டு அந்த த்ரெட்டில் இன்னொரு எண்டை வந்து நம்ம ஒரு சைடு ஹோல் போட்டிருக்கோமா, அந்த ஹோலில் வந்து வெளியே கூடி நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணி அதுக்குள்ளே கூடி இது வந்து வெளியே எடுத்துக்கோங்க. இப்போது இந்த த்ரெட்டை வந்து நம்ம இந்த சைடு உள்ள பெட்டலில் உள்ளே கூடி இன்செர்ட் பண்ணி வெளியே கூடி எடுக்கணும். புரியுதா? இப்போ இதுலேருந்து வர த்ரெட்டை வந்து இன்னொரு பெட்டலில் ஹோல் போட்டிருக்கோமா, அந்த ஹோலை உள்ளே கூடி விட்டு வெளியே கூடி இருக்கணும். நம்ம வந்து அந்த ஒரே த்ரெட் அப்படி இழுத்தாச்சா. இப்போ இழுத்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாரை வந்து இப்படி அன்ஃபோல்டு பண்ணி, அதாவது இந்த ஸ்டாரை வந்து நம்ம வந்து இப்போ விரிச்சு இந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து நேராக இழுத்தாலே போதும். நமக்கு வந்து ஸ்டார் வந்து ஃபுல்லாக விரிச்சிட்டு இப்போ பாருங்கள் வந்து விரிச்சு நேராக விரிச்சிட்டோன்னா இப்போ வந்து அந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து இப்படி இழுக்க நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார் வந்து விரிஞ்சிடும். இப்போ வேறு லெவலில் இருக்காத ஸ்டார் நீங்களே பாருங்கள், நம்ம மேக் பண்ண ஸ்டார் தான். 7 பெட்டல் இருக்கா. இப்போ ஸ்டார் வந்து லைட்டு போட்டு பார்க்கலாம். இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் வந்து ரோஸ் கலர் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் என்னன்னா எக்ஸ்ட்ரா வந்து நான் பஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த நீங்கள் டிசைன் எதாவது ஆட் பண்ணனா நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் பஞ்ச் பண்ணனால இப்போ பாருங்கள் நமக்கு வந்து வேறு லெவலில் லைட் இருக்கும் போது நம்ம ஒயிட் கலர் லைட் வச்சுருக்கேன். எல்லா பக்கம் நமக்கு வந்து பாருங்கள் நம்ம அந்த பஞ்ச் பண்ணியிருக்கனால அந்த ஹோல் கூடி நமக்கு வந்து லைட் வெளியே வந்து சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்டாரை வந்து ஈஸியாக நம்மளே மேக் பண்ணிட்டோம். பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இந்த 7 பெட்டல்ஸ் கிறிஸ்மஸ் ஸ்டாரை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மறக்காம நீங்களும் மேக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறந்துடாம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.